வணக்கம். இன்னைக்கு நாம என் சந்திரசேகரன் பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்மகிட்ட இருக்கிறது டிசிஎஸ் வெப்சைட்ல இருக்கிற அவரோட ப்ரொஃபைல், அப்புறம் விக்கிபீடியா கட்டுரை. டாடா குழுமத்துல அவரோட பயணம் எப்படி இருந்துச்சு, அவரோட தாக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் நம்ம நோட்டம். ஆமா, கண்டிப்பா. அவர் இப்போ டாடா சன்ஸ் மொத்த டாடா குடும்பத்தோட தலைவர். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பார்சி சமூகத்தை சேராத ஒருத்தர், அதுவும் ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர், இந்த பதவிக்கு வர்றது இதுதான் தடவை. நம்ம கிட்ட இருக்க ஆதாரங்கள் கம்பெனியோட பார்வை, பொதுவான தகவல்கள் எல்லாத்தையும் நமக்கு கொடுக்குது. சரி, அப்போ அவரோட ஆரம்ப காலத்துல இருந்து தொடங்கலாமா? ஜூன் 2, 1963ல நம்ம தமிழ்நாட்டுல நாமக்கல் பக்கத்துல மோகனூர்ல பிறந்திருக்காரு. ஆச்சரியமா அவர் படிச்சது தமிழ் வழி அரசு பள்ளியிலன்னு சொல்றாங்க. ஆமா, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில அப்ளைடு சயின்ஸ்ல இளங்கலை, அப்புறம் 1986ல திருச்சியில ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ், இப்போ என்ஐடி திருச்சியில கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ல மாஸ்டர்ஸ், அதாவது எம்சிஏ முடிச்சார். ஓஹோ, அந்த பின்னணியில இருந்து டிசிஎஸ்குள்ள எப்படி வந்தாரு? 1987ல டிசிஎஸ்ல சேர்ந்தாரு. அங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 வருஷம் ஒரு பெரிய பயணம் அது. படிப்படியா உயர்ந்து சீஃப் ஆபரேட்டிங் ஆபீசர், சிஓஓ, நிர்வாக இயக்குனர்னு பல பொறுப்புல இருந்திருக்கிறார். அப்புறம் 2009ல சிஇஓ ஆனார். 2017 வரைக்கும் அந்த பொறுப்புல இருந்தார். அவர் தலைமையில தான் டிசிஎஸ் பெரிய வளர்ச்சி அடைஞ்சது இல்லையா? ஆமா, நிச்சயமா. அவர் காலத்துல டிசிஎஸ் வருமானம் 3 மடங்குக்கு மேல போச்சு. இந்தியாவோட ரொம்ப மதிப்புமிக்க ஐடி நிறுவனமா ஆச்சு. இது வெறும் மார்க்கெட் வளர்ச்சி மட்டும் இல்ல, அவரோட வியூகங்களும் காரணமா இருந்துச்சு. டிசிஎஸ்ல இவ்ளோ பெரிய வெற்றிக்கு பிறகு டாடா சன்ஸ் தலைமைக்கு வந்தது. அது எப்படி நடந்தது? அக்டோபர் 2016ல டாடா சன்ஸ் போர்டுல சேர்ந்தாரு. ரொம்ப வேகமா ஜான்வரி 2017லயே தலைவராகவும் நியமிக்கப்பட்டுட்டாரு. அப்போ டாடா ஸ்டீல், மோட்டார்ஸ், பவர், இப்போ ஏர் இந்தியா வரைக்கும் பல கம்பெனிகளுக்கு அவர்தான் தலைவர். அவர் கொண்டு வந்த ஒரே டாடா திட்டம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். அது என்னது? அது டாடா குழுமம் ரொம்ப சிக்கலான அமைப்புல இருந்துச்சு. பல கம்பெனிகள் அதை கொஞ்சம் எளிமைப்படுத்தணும், ஒருங்கிணைக்கணும், செலவு குறைக்கணும்னு கொண்டு வந்த திட்டம் தான் ஒரே டாடா. சந்தையில ஒரு பெரிய சக்தியா செயல்பட இது உதவுச்சு. ஆனா அந்த சமயத்துல சைரஸ் மிஸ்திரி சம்பந்தமா ஒரு பெரிய சட்ட போராட்டமும் நடந்துச்சே. ஆமா, அது ஒரு பெரிய சவாலா இருந்துச்சு. என்சிஎல்ஏடி ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் அதுக்கு ஸ்டே கொடுத்துட்டாங்க. சோ அந்த ஆரம்ப காலத்துல சில சவால்களையும் அவர் சமாளிக்க வேண்டியிருந்தது. சரி, இந்த மாற்றங்களோட சேர்த்து இப்போ டாடா குழுமம் நிலைத்தன்மை, சஸ்டைனபிலிட்டி மேல ரொம்ப கவனம் செலுத்துற மாதிரி தெரியுதே. புதுசா செமிகண்டக்டர், எலக்ட்ரானிக்ஸ், பேட்டரி ஜிகா ஃபேக்டரின்னு புது துறைகளையும் போறாங்க. ஆமா, இது அவரோட தொலைநோக்கு பார்வையை காட்டுது. பாரம்பரிய தொழில்களோட நிக்காம டெக்னாலஜில அடுத்த கட்டத்துக்கு டாட்டாவை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. இதோட விளைவா பாத்தீங்கன்னா, மார்ச் 2024 நிலவரப்படி குழுமத்தோட வருமானம் $188 பில்லியன், சந்தை மதிப்பு $365 பில்லியன் தாண்டிடுச்சு. பெரிய நம்பர்கள். ஏர் இந்தியாவை வாங்குனதும் ஒரு பெரிய ஸ்டெப் இல்லையா விமான போக்குவரத்துல? கண்டிப்பா. ஏர் இந்தியா கையகப்படுத்தல் ஏவியேஷன் துறையில டாட்டாவோட இருப்பை ரொம்ப வலுவாக்கியிருக்கு. இவரோட இந்த பங்களிப்புகளுக்கு நிறைய அங்கீகாரங்களும் கிடைச்சிருக்குன்னு சொன்னீங்க. பத்மபூஷன். ஆமா, 2022ல பத்மபூஷன். அது மட்டும் இல்ல, பிரான்ஸோட உயரிய சிவிலியன் விருதான லீஜியான் டி ஹானர் 2023ல கிடைச்சது. அப்புறம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தோட கௌரவ நைட் பட்டம், அது 2025ல கொடுக்க போறாங்க. இன்னும் நெதர்லாந்துல ஒரு யூனிவர்சிட்டி, என்ஐடி திருச்சின்னு பல கௌரவ டாக்டரேட் பட்டங்களும் இருக்கு. ஓஹோ, இது போக G20, ஆர்பிஐ போர்டு, நாஸ்காம் தலைவர்னு பல முக்கிய பொறுப்புகளையும் வகிச்சிருக்காரு. ஆமா, G20 இந்திய தலைமைத்துவத்துல பிசினஸ் அஜெண்டாவுக்கு அவர் தலைவர். ஆர்பிஐ போர்டுல 2016ல இருந்தாரு. நாஸ்காம் தலைவராகவும் 2015ல இருந்தாரு. சிங்கப்பூர், மிட்சுபிஷின்னு சர்வதேச ஆலோசனை குழுக்கள்லயும் மெம்பரா இருக்காரு. சரி, இதெல்லாம் அவரோட தொழில் வாழ்க்கை. தனிப்பட்ட முறையில அவருக்கு என்ன ஆர்வம்? அதுவும் சுவாரஸ்யமானது. அவருக்கு போட்டோகிராஃபில ஆர்வம் அதிகம். அது போக அவர் ஒரு சீரியஸ் மாரத்தான் ரன்னர். சும்மா இல்ல, வேர்ல்டு மேஜர்ஸ்ல எல்லா 6 மாரத்தானையும் ஓடி முடிச்சிருக்காரு. 6 ஸ்டார் ஃபினிஷர் அவரு. அப்படியா? மாரத்தான் ஓடுறவரா? ஆமா, 2014 நியூயார்க் மாரத்தான்ல அவரோட பெஸ்ட் டைம் 5 மணி நேரம் 52 வினாடிகள். அந்த ஒழுக்கம், விடாமுயற்சி தான் பிசினஸ்லயும் அவருக்கு உதவுதுன்னு நினைக்கிறேன். பிரிஜிட்டல் நேஷன் அப்படின்னு ஒரு புத்தகம் கூட எழுதியிருக்காரு, ரூபா புருஷோத்தமன் கூட சேர்ந்து. பிரிஜிட்டல் நேஷன், அது எதை பத்தினது?
டெக்னாலஜியை டிஜிட்டல் ஒரு பாலமா பிரிட்ஜ் பயன்படுத்தி இந்தியாவோட வளர்ச்சியை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுங்கிறது பத்தி. இப்போ அவர் மும்பைல மனைவி லலிதா, மகன் பிரணவ் கூட வசிச்சிட்டு இருக்காரு. அப்போ பாருங்க, ஒரு சாதாரண பின்னணியில தமிழ் மீடியத்துல படிச்சு டிசிஎஸ் உலகளவுல கொண்டு போய் இப்போ இவ்ளோ பெரிய சிக்கலான டாடா குழுமத்தை வழி நடத்துறது நிஜமாவே ஒரு அசாதாரணமான பயணம்தான். இந்த ஒரே டாடா, நிலைத்தன்மை, புது டெக்னாலஜின்னு அவரோட திட்டங்கள் எல்லாம் நீங்க கால நோக்கம் கொண்டதா தெரியுது. உண்மைதான். ஒரு டெக் எக்ஸ்பர்ட்டா இருந்து இவ்ளோ பெரிய ஒரு குழுமத்தோட தலைவரா மாறினது இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் தலைமைக்கு என்ன தேவைங்கிறத காட்டுது. டெக்னாலஜி, குளோபல் பார்வை, இப்போ நிலைத்தன்மைன்னு காலத்துக்கேத்த மாதிரி தன்னை மாத்திக்கிட்டே இருக்காரு. இது நம்மள ஒரு இறுதி கேள்விக்கு கொண்டு வருது. சந்திரசேகரன் எழுதின அந்த ஃப்ரிஜிடல் நேஷன் புத்தகம் இந்தியாவோட முன்னேற்றத்துக்கு டெக்னாலஜி எவ்வளோ முக்கியம் சொல்லுச்சு. இப்போ அவரே டாடா தலைவரா இருந்து செமிகண்டக்டர், பேட்டரின்னு புது டெக்னாலஜி முயற்சிகளை கொண்டு குழுமத்தை கொண்டு போறாரு. அப்படி பார்க்கும்போது அவரோட தலைமையில டாடா குழுமத்தோட இந்த ஃப்ரிஜிடல் பயணத்தோட அடுத்த கட்டம் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதை யோசிச்சு பாருங்க.